ஏன் நான் போக முடியாத இடத்திற்கு என் பணம் செல்லுமா? உன் பணம் உன்னோடு கூட நாசமா போட்டுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த கடுப்புல அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை அப்படியே இணைச்சு, ஒரு சம்பவத்தை அப்படியே இணைச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கள்ள உபதேசத்தை ஜஸ்வின் தம்பி செய்யறாப்புல. இது ரொம்ப தவறு. மிஷனரி ஊழியத்துக்கு அவருக்கு வாங்குறாரு, கேட்கிறாரு அப்படிங்கிறத இவர் மையப்படுத்தி எங்க கொண்டு போறாருன்னா, உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுதுன்னு சுவிசேஷ பணிக்கும் இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் எந்த சூழமையில எங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனம்? மாயவித்தைக்காரன் ஒருவன் பிலிப்புவினுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறான். அப்ப பேதுரு வர்றாங்க, மற்ற சீசர்களும் வர்றாங்க. பிலிப்புவால் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே அங்க கொடுக்கப்படுது, அவங்க மேல பொரிந்தெழுப்படுது. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல, சமாரியா நாட்டு மக்கள் மேல எல்லார் மேலையும் பொலிந்தருளப்பட்ட உடனே இந்த மாயவித்தைக்காரன் என்ன செய்யறான்னா, இந்த வரம் எனக்கு வேணும், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு பேசுறான். அதுக்குத்தான் கடுப்பாயி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் பெறலாம் என்று விரும்புகிறாயா? உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுதுன்னு பேசுறாரு. இதை எங்க யூஸ் பண்ணலாம்? இன்னைக்கு தேவனுடைய வரத்தை காசுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் உனக்கு தீர்க்க தரிசன சர்டிபிகேட் தர்றேன், எங்க மீட்டிங்குக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? இங்க வந்தா வரம் உங்களுக்கு கொடுக்கப்படும், காசை வாங்கிட்டு எல்லாம் வேலை பண்றாங்கல்ல. அந்த என்ன விற்கிறாங்கல்ல, தேவனுடைய அற்புத சுகத்தை காசுக்கு விற்கிறது, கர்ச்சீப்பு விற்கிறாங்கல்ல, சீடி விற்கிறாங்கல்ல. இந்த மாதிரி அயோக்கியங்க கிட்ட இந்த மாதிரி வசனங்களை நம்ம பிரயோகிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா சுவிசேஷ பணிக்கும் உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுதற்கும் என்ன வித்தியாசம்? இவருக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? சம்பந்தம் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கள்ள போதனை. அப்பன்னா என்னன்னா, என்னமோ நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறதுன்னு. எங்கெங்கேயோ கொண்டு வந்து எந்த வசனத்தையோ விளக்குறது. இப்ப பேசினா கீழே கமெண்ட் எல்லாம் வருவாங்க பாருங்களேன். நம்ம என்ன சொல்றோம், ஏது சொல்றோம், நம்மளும் வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுறோம். நம்ம சொல்றது உண்மையா, கொஞ்சம் எடுத்து வசனத்தை வாசிப்போம், அதை நிதானித்து பார்ப்போம். எல்லாவற்றையும் நம்ம நம்பக்கூடாது, அதை நிதானிச்சு பார்க்கணும், எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும்ல வேதம் சொல்லுது. அப்ப இது சோதித்து பார்க்கிற மென்டாலிட்டி இருக்காது. ஜஸ்வினால் மூளைச்சலவை பண்ணப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் பாருங்களேன், இப்ப எல்லாம் அப்படியே என்னன்னு யோசிக்காம நம்ம சொல்ற விஷயங்கள் புரியாமே கதறிட்டு கிடக்கும். அடுத்து இவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படின்னு தானே இருக்குது. அப்ப எல்லாரும் தான் கிளம்பி போய் அப்படியே, அப்பா உனக்கு வசனம் புரியுதா இல்லையா? அந்த இடத்த நீ தெளிவா போய் கொஞ்சம் ஒரு டைம் வாட்சி பாரு, என்ன சொல்லப்பட்டிருக்குது. அந்த சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து, அப்போஸ்தலர் 8 நினைக்கிறேன். சிதறி திருந்தவர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலையை செஞ்சாங்கன்னு இருக்கா, இல்ல சிதறி திருந்தவர்கள் எங்கும் பரம்பி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் இருக்கா? சிதறி போனவர்கள் எங்கும் என்ன நடக்குது அந்த இடத்துல? ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே ஸ்தேவான் கொல்லப்படுறாரு. சவுல் மூலியமாக ஒரு மிகப்பெரிய உபத்திரவம் ஏற்படுது திருச்சபைக்கு. உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, துரத்தி அடிக்கப்படுறாங்க, சிதறடிக்கப்படுறாங்க. ஒரு கூட்டமா சேர்ந்தாலே ஆபத்து அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். உடனே விசாரிச்சு எங்க ஒரு கூட்டம் இருக்குது, அப்ப யார் இந்த கிறிஸ்தவ கூட்டமா இருக்குமோ அப்படின்னு உடனே வருவாங்க. கைது பண்றதும் கொலை செய்வதும் அங்க அந்த மாதிரி ஒரு சட்டம் அங்க போட்டுட்டு வரும்போது அங்க சிதறடிக்கப்படுறாங்க. அப்ப அங்கங்க போன மக்கள் அங்கங்க கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க, சாட்சியா வாழ்றாங்க. இதுதான் இங்க இருக்குது. ஆனா இதுக்கும் இவரு அதுல இணைக்கிற இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஒன்னும் புரியல. என்ன சொல்ல வர்றாரு? அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சிதறி போகணும்னு சொல்ல வர்றாரா? அங்க சொல்லப்பட்டது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்களாக சிதறி போகவில்லை. அவர்கள் எல்லாரும் சிதறி போய், தானாக சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் வசனம் இருக்குதா? இல்ல. சிதறடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அப்படி துன்புறுத்தப்பட்ட போது ஆங்காங்கே அவர்கள் கிறிஸ்துவை அறிவித்தார்கள், சாட்சியா வாழ்ந்தார். இதுக்கும் இவர் ஜஸ்வின் சொல்ற விளக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரு அடிப்படை அறிவோடு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அங்க நடந்தது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையின் ஊடாக என்ன நடந்துச்சுன்னு எழுதியிருக்குது. ஒருவேளை நாம இன்னைக்கு சிதறடிக்கப்பட்டோம்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழமை வந்துச்சுன்னா, நாம் சிதறடிக்கப்படுற எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கலாம். அது ஒரு சம்பவம். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. அப்ப தேவன் அங்க கட்டளையா ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எல்லா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் சிதறடிக்கப்பட்டு உங்க ஊர்ல இருக்காதீங்க, எல்லாம் அங்கங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படிங்கிறது கட்டளை இருக்குதா? வேதாகமத்தை நீங்க நன்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் உங்க ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போய், உங்க ஊரை விட்டு அடுத்த நாட்டுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லல. அவர்கள் அந்தந்த இடத்திலே கிறிஸ்துவுக்காக சாட்சிகளா இருந்தார்கள். அப்படி இருந்த அந்த திருச்சபைக்குள்ளிருந்து சில ஊழியர்களை பிரித்தெடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அனுப்புகிறார். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அப்படி அனுப்புறாங்க. அதை குறித்து தான் நம்ம தீமோத்தேயு புத்தகத்தெல்லாம் வாசிக்கிறோம். எல்லா இடங்களையும் நீ மூப்பர்களை, பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்து. எல்லா சபையிலையும் சில மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சாங்க. அவங்க அந்த சபையை நிர்வாகம் பண்ணாங்க, நடத்தினாங்க, விசாரிச்சாங்க.
அவங்களை பலப்படுத்தினாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அவ்வப்போது சில வருஷங்கள் கழிச்சு அப்போஸ்தலர்கள் வந்து அதை அந்த சபையினரிடத்துல விசாரிச்சாங்க. அதுதான் பைபிள்ல நடந்த விஷயம். இதையெல்லாம் நம்ம வந்து சரியா உள்வாங்கி புரிஞ்சுக்கணும். சம்பந்தம் இல்லாம வசனங்களை கோர்க்க கூடாது. கொண்டு வந்து சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் தெரிந்தனா எல்லாரும் இன்னைக்கு சிதறி போகணும்னு சொல்ல வர்றாரா ஜஸ்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக நல்லா புரிஞ்சுக்கங்க, மிஷனரிகளை அனுப்புவதும் மிஷனரிகளுக்கு காணிக்கை கொடுத்து தாங்குவதும் ஆதி சபை காலத்திலே இருந்த ஒரு சிஸ்டம். அது 17ஆம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல அநேக மிஷனரிகள் பல இடங்களுக்கு போய் அவங்க இறை சேவையை செய்வதற்கும் அது ஏதுவாக இருந்தது. நம்முடைய தமிழகத்திலும் கூட அப்படிப்பட்ட மிஷனரிகள் தான் வந்து இங்க உழைச்சாங்க, அரும்பாடுபட்டாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, வேதாகமத்தை மொழிபெயர்த்து எல்லாருடைய தாய்மொழியிலும் கொடுத்தாங்க. அநேக கீழே இருக்கிற மக்களை எல்லாம் தூக்கி விட்டாங்க, ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தூக்கி எடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இறுதியாக ஜஸ்வினுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் வைக்கிற இந்த லாஸ்ட் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு விஷயங்களை பேசுறாருல, அதாவது மிஷினரிகள்லாம் நம்ம அனுப்பக்கூடாது, பைபிள்ல எங்க இருக்குது, அவங்களுக்கு காணிக்க கொடுக்க கூடாது, பைபிள்ல எங்க இருக்குது அப்படிலாம் வந்து கேட்கிறாருல, ஜஸ்வின் ஏன் சுவிசேஷம் போய் வெளியூர்ல அனுபவிக்கிற? புறப்பட்டு போய் சொல்லணும். நீ இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல அப்படிலாம் இல்லை, புறப்பட்டு போய் சொல்லணும். நீங்கள் போய் கிளம்பணும் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும். இல்லாமல் நான் யாருக்கோ பணம் கொடுத்துட்டேன்றதுனால பிரியமாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு அப்படின்னு பேசணுமா இல்லையா? நான் கேட்குறேன், ஜஸ்வினுடைய மனைவி, அவருக்கு சொந்தக்காரர்கள் பந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் ரசிக்கப்பட்டவங்க தானே. ஸோ அவரை சார்ந்தவர்கள், அவரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ஏன் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் நான் கேட்குறேன். யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் குறை பேசுறாரே ஒழிய தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக அவர் என்ன செய்திருக்கிறான்னு நான் கேட்கிறேன். நல்லவன் கெட்டவன் இல்லாம எல்லாத்தையும் தாக்குறாரே ஒழிய எங்கேயாவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா? இப்பயே நம்ம வீடியோ எல்லாம் அலசி யாராவது எப்படி உட்காந்து நம்மளை பத்தி இவர் பேசிட்டாரு, ஏதாவது ஒரு குறை எங்கேயாவது கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்ணாடியை வச்சு இல்லாட்டி கூட்டு நுண்ணோக்கியை கொண்டு வந்து வச்சு பாப்பாரு ஜூம் பண்ணி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அப்படி நீங்க முயற்சி பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற தவறை புரிந்து கொண்டு திருந்துவதற்கு வழிவகை செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊரெல்லாம் போய் அங்க அருவி, ஒரு இடத்துல இருக்காத, சிதறி போய் அருவி, நீ தான் போகணும், காணிக்கையெல்லாம் நீ கொடுக்காத அப்படின்னு பேசுகிற ஜஸ்வின் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரா? எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறாரா? எங்கேயாவது ஒரு மாநிலத்துக்கு போறாரா? இல்ல வேற ஒரு நாட்டுக்கு போய் சிதறி போய் சொல்லணும்னு சொல்றாருல்ல, அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த சம்பவத்துக்கான விளக்கமே புரியாம பேசிக்கிட்டு இருக்காருல்ல. தம்பி போய் இப்படி சிதறி போய் அறிவிக்கிறாரா கேட்டா இல்ல. யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு என்ன செய்யறாரு, சும்மா எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இதை ஏன் தம்பிக்கு நான் சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு சலனமில்லாத இடத்துக்கு வாங்குங்கிறேன். சும்மா எல்லாம் எடுத்தங்கவுத்தன்னு எல்லாத்தையும் பேசக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை முன்னெடுத்து வைக்கிறேன். நீங்களோ உங்களை சார்ந்தவர்களோ எங்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு நீங்க ரசிக்கப்பட்டு எத்தனை ஆத்துமாக்கள் அறுவடை செஞ்சீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க? சரி, சபையா கூடி வரணும்னு சொல்லுது, சபையா கூடி வர்றீங்களா? முதல்ல நீங்க எது சபை? எல்லாம் பேசுறீங்களா? நீங்க 4 பேர் சபை, சரி 4 பேர் கூடி வர்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 4 பேர் கூடி வந்து கர்த்தருக்காக என்ன செய்றீங்க சார்? 4 பேர் கூடி வந்து அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், எப்படி வீடியோ போடலாம், அவனை எப்படி தாக்கலாம், இவனை எப்படி தாக்கலாம், எப்படி குறை பேசலாம், எப்படி எல்லாம் திரிக்கலாம், சம்பந்தம் இல்லாம வசனங்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்யலாம், அந்த ஊழியரை தாக்கலாம், இப்படித்தான் நீங்க யோசிக்கிறீங்க ஒழிய கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சீங்க நான் கேட்கிறேன். சபையா கூடி வரும் 4 பேர் கூடி வந்து நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அந்த யோசனையிலே ஆக்கப்பூர்வமாக கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். உங்களுடைய கூடுகை என்ன பிரயோஜனமா இருக்குது? சபையினுடைய கூடுகை எதற்காகன்னு பைபிள் சொல்லுதா இல்லையா? அதெல்லாம் நீங்க சுட்டி காட்டுறீங்களா இல்லையா? சபை கூடுகை எதற்காக? அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம வந்து ஏவப்படும்படிதான் சபை கூடுகை. இன்னும் நிறைய காரியங்களுக்காக சபைக்கு நம்ம கூடி வரோம். அந்த கூடுகையின் அடிப்படையில உங்கள் கூடுகை இருக்கிறதா? நீங்க கூடுறீங்களா முதல்ல? அதை யோசிங்க. சோ இதெல்லாம் யோசிக்காம சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த சபையில கூடுறதெல்லாம் குற்றப்படுத்துறது. ஒரு பாஸ்டர் போதிச்சாருன்னா குற்றப்பட்டது, அங்க 2 பாட்டு பாடுனா குற்றப்பட்டது, 2 பாட்டு பாடி ஒரு அது சபையினுடைய ஒழுங்கு கூடி வரும்போது சில ஒழுங்குகளை நம்ம கட்டமைத்து வைத்திருக்கிறோம். பைபிளும் அந்த ஒழுங்குகளை குறித்து பேசுகிறது. அன்னைக்கும் சபை கூடி வந்தார்கள். அன்னைக்கு சபை கூடி வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் அங்க இருந்துச்சு, எப்படி ஒழுங்கும் கிரமமா செய்யணும்னு பவுல் பேசுறாரு. அதுக்காண்டி அங்க ஒரு முக்கியமான மூப்பர் இல்லையா, அந்த சபைக்கான ஊழியர்கள் இல்லையா, எல்லாமே பைபிள் போதிக்குது. இருந்தாங்க, எல்லாரும் நேர்த்தியா வளர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தனி கட்டடத்துல கூடுறோம்? இதுக்கும் விளக்கம் இருக்குது. அதுதான் நம்ம கால சூழ்நிலையை பார்க்கணும். இதெல்லாம் புரியாம தம்பி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. ஒரு புரிதலை சொல்ல வரேன் உங்களுக்கு, லாஸ்டா இதை சொல்லி நான் முடிச்சிடறேன். அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாட்கள்ல
மேல் வீட்டறையில ஒரு மாடியில ஒரு 120 பேர் மேல அங்க கூடுறாங்க. கூடி அங்க சபை, அதான் முதல் சபை அங்க கூடி வர்றாங்க. வரும்பொழுது ஆவியானவர் புரிந்திருக்கிறாரு, அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை என்ன? மற்ற மொழிகளிலே பேசுறாங்க. ஏன் அன்னைக்கு மற்ற மொழிகளில் பேசுகிற வரம் கிரியை செஞ்சது? அது பெந்தகோஸ்தே பண்டிகை. மற்ற மாநிலங்கள்ல, மற்ற நாடுகள்ல இருந்த அனைத்து யூதர்களும் அந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க. அந்த மொழி தான் அவங்களுக்கு தெரியும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க தாய்மொழி வேணா தெரிஞ்சிருக்கலாம், எபிரேய மொழி. அப்போ பண்டிகைக்கு வரும்போது அவர்கள் எல்லாருக்கும் கடவுளுடைய நாமத்தின் மகிமையை குறித்து அப்போஸ்தலர்கள் ஆவியில் நிறைஞ்சு பற்பல மொழிகளில பேசுறாங்க. அவங்க தாய்மொழியில பேசுறாங்க. எல்லாம் ஆச்சரியப்படுது. அங்க சபை கூடி வருத நிகழ்வு நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நீங்க வேதாகமத்துல அநேக வீடுகள்ல அன்னைக்கு சபையா கூடி வந்தாங்க. வீடுகள்ல கூடி வந்திருக்கிறாங்க. அப்புறம் வித்யாலயத்துல கூடி வந்திருக்காங்க. அதாவது பள்ளிக்கூடம். அங்க நடக்கிற ஏதோ ஒரு பெரிய கூடம் இருந்திருக்குது. அந்த கூடங்களிலே கூடி வந்ததையும் பார்க்கிறோம். அதை தாண்டி பல்வேறு இடங்களிலே அன்னைக்கு சபை கூடி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு எப்படியெல்லாம் கூடி வர வசதி இருந்ததோ எல்லா மெத்தட்லயும் அவங்க கூடி வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சபைங்கிறது கட்டிடம் அல்ல. சபைங்கிறது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். எங்க நம்ம கூட்டமா கூடி வர்றோமோ அது திருச்சபை. அது எவ்வளவு பேரானவே இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தின் அடிப்படையில நம்ம தனியா ஒரு பில்டிங்கை கட்டி என்ன செய்யறோம்? இது ஒரு வளர்ச்சி. இது குற்றம் கிடையாது. ஏன்னா நமக்கு கட்டளையாக வேதத்திலே இப்படித்தான் கூடணும், இப்படி கூடக்கூடாது அப்படின்னு இல்லை. நான் அங்க ஒரு பில்டிங் கட்டி அங்க கூடுறது தப்புன்னு எங்கேயாவது வேதம் சொல்லுதான்னு கேட்டேன்னா இல்லவே இல்லை. தாராளமாக நம்ம ஒரு பில்டிங்கா கட்டி கூடலாம். ஏன் இன்னைக்கு அப்படி கூடுறோம்? நம்ம சட்டமே அப்படி இருக்குது. ஐயா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உங்க சொந்த வீட்டுல ஒரு 120 பேரு சபையாக நீங்க வாரமோ அல்லது மாசம் எப்பயாவது ஒரு டைமோ நீங்க கூடி வர முடியுமான்னு நான் கேட்கிறேன். கூடி வர முடியாது. அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். நீங்க சட்டமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு திருச்சபையா நீங்க கூடி வர்றீங்க அப்படின்னா அதுக்காக சில சட்ட வழிமுறைகள் இருக்கிறது. அதிகபட்சமா ஒரு 20 பேர்னா வீட்டிலே சபையா நீங்க கூடி வந்துக்கலாம். அதுக்கு மேல கூடி வாங்கினா பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு மேல நீங்க கவர்மெண்ட்லயே பதிவு செய்யணும். அன்னைக்கு 120 பேர் கூடினாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டா கூட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப அன்னைக்கு இருந்த அந்த சட்டம் சிஸ்டத்தின் அடிப்படையில் அன்னைக்கு அவங்க எல்லாம் அனுமதித்த எல்லா இடங்களையும் ஊடுருவி சென்று கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க, கூடுனாங்க, எல்லா காரியம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம நாடுகள்ல இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில இந்த ஒழுங்குகளை நம்ம கையாளுறோம். இது வேதம் அனுமதிக்குதா? எஸ், அனுமதிக்குது. அந்தந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை, நேர்மையான சட்டத்தை, வேதத்துக்கு விரோதம் இல்லாத சில சட்டங்களை நம்ம கடைபிடிக்கணும் தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்ப வேதத்துல எங்காவது நீங்க கட்டடம் கட்டி கூடுறது தப்புன்னு பேசியிருக்கான்னு கேட்டா இல்ல. தாராளமாக இன்னைக்கு நம்ம சட்டத்திட்டப்படி ஒரு கட்டடத்தை கட்டுறோம், அதுல நம்ம கூடி வர்றோம். அந்த கூடுகைக்குள்ள ஒழுங்கற்ற காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த கட்டடத்தை கட்டி கூடுவதே தப்புன்னு போதிச்சா அது ஒரு கள்ள போதனை. புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு பாஸ்டர் எழும்பி பிரசங்கம் பண்ணுவது தப்பு அப்படின்னு சொன்னா தப்புன்னு யார் சொல்றானா அவன் தான் கள்ள போதனை. ஏன்னா பைபிள் முழுக்கவும் பாத்தீங்கன்னா பவுலடிகள் தான் எந்திரிச்சு பல இடங்கள்ல பேசுறாரு. பேதுரு தான் எந்திரிச்சு எல்லா இடத்துலயும் பேசுறாரு. சபை மூப்பர்கள் தான் எந்திரிச்சு அந்த சபையை வழி நடத்துறாரு. இது எல்லா இடங்களிலும் காணப்படுகிற ஒரு சத்தியம். ஆனா யாரையும் அடிமைப்படுத்தல. எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற ஒரு நிகழ்வு வேதத்தில் இல்லை. எல்லாம் இங்க கிறிஸ்துவுக்குள்ள சமமா இருக்கிறோம். அதான் பாடி ஆஃப் த கிரைஸ்ட். எந்த உறுப்பும் இன்னொரு உறுப்பை காட்டிலும் மேன்மைப்பட்டது இல்லை. எல்லா உறுப்பும் இந்த உடல்ல தேவை. எல்லாத்துக்கும் தனித்தனி வேலைகள் இருக்கு. அந்தந்த வேலைகளை நம்ம கரெக்டா செஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறதா வேதம் நமக்கு சரியா போதிக்குது. புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தையெல்லாம். இதெல்லாம் வச்சுட்டு ஒரு டார்கெட் பண்ணி குற்றம் இல்லாத காரியத்தை எல்லாம் குற்றம் என்று திரித்து வேதத்துல இருக்குதா பாருங்கன்னு இருக்குது. இவங்க சொல்ற மொத்தத்துல வேதத்துல இருக்குதா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க தவறுகிறோம். இப்படியே தொடர்ந்து இந்த மாதிரியான நபர்களுடைய போதனையை கேட்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி மேலும் ஒரு வெறுப்பு உங்களுக்குள்ள வந்துடும். சரி, அந்த வெறுப்பு உங்களையாவது உருவாக்கி இருக்குதா ஆக்கப்பூர்வமானு கேட்டா நீங்களுமே உருவாக மாட்டீங்க. கடைசி வரைக்கும் வெறுப்புல தான் வாழ்வீங்க. எந்த கிறிஸ்தவனையும், எந்த ஊழியத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நம்பாமையும் ஈடுபடாமையும் தனியாவே உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு நீங்களும் கர்த்தருக்காக எந்த சாதனையும் செய்யாமல் எந்த ஆத்துமாக்களையும் மீட்க முடியாத ஒரு லெவலுக்கு தான் நீங்க இருப்பீங்களே ஒழிய எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தையும் கர்த்தருக்காக நீங்க செய்ய முடியாதபடி இவர்களை போன்றுடைய போதனை உங்களை முடக்கிவிடும். ஒரு முடக்குவாதத்துக்குள்ள உங்களை தள்ளிடும். நிறைய பேர், நான் சொல்றது உண்மையா போய் உங்களை உயிர்த்து பாருங்க. அதிகமா ரசிச்சு இந்த மாதிரியான கிரிட்டிசம் வீடியோவை பாக்குறீங்க பாத்தீங்களா?
அந்த மாணி மனிதர்கள் உங்க வாழ்க்கையில என்ன சாதித்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை ஏதாவது அது உருவேறுபடுத்துச்சா? கர்த்தருக்காக செய்ய வச்சுச்சா? அது நீங்களாவது ஓடி போய் எங்கேயாவது சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? சரியானபடி சபை கூடி வந்து நீங்க ஆக்கப்பூர்வமா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா கேட்டா ஜீரோ. அந்தந்த கூடுகையில என்னென்ன நடக்குதுன்னு உங்க இருதயத்துக்கே தெரியும். கள்ள போதரகர்கள் ஒருபோதும் சபையை சீரழித்துக் கொண்டிருந்தா, அந்த போதர்களை விமர்சிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாலும் இங்கே கிறிஸ்தவத்தினுடைய காரியம் தகர்க்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்க. வேதம் எதையெல்லாம் தவறுன்னு சொல்லலையோ அதையெல்லாம் போயிட்டு தவறு தவறு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஃப்ரீடமா கிறிஸ்துவ எந்தெந்த ரூட்ல வேணாலும் செயல்படலாம். அன்னைக்கு வந்து லெட்டர் தான் எழுதினாங்க. பாருங்க, நீ பைபிள் படி தான் இருக்கணும், லெட்டர் தான் அன்னைக்கு எழுதணும்னு உட்கார்ந்தா எவ்வளவு வேடிக்கையா இருக்கு யோசிச்சு பாருங்க. நவீன வளரல அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வளர்ந்துருச்சு. இன்னைக்கு டப்புன்னு ஒரு மெசேஜை தட்டி யாருக்கு வேணாலும் நம்ம அனுப்புறோம், ஒரு வசன விளக்கத்தை அனுப்புறோம், ஒருத்தருக்கு நம்ம எச்சரிக்கை அனுப்பலாம், எந்த ரீதியின் மூலமாக எதை வேணாலும் நம்ம இன்னைக்கு அனுப்ப முடியுது. அந்த டூல்ஸை பயன்படுத்துறது தப்பு இல்லை. அது மாதிரி ஒரு சபையை கட்டி இன்னைக்கு நம்ம வந்து ஒன்னா கூடி வர்றோம் அப்படின்னா, அது நம்ம இது இன்னைக்கு எப்படி இந்த விஷயமா அதே மாதிரிதான் அந்த விஷயமும். அதுலயும் சில குரூப்ல அது வீட்டில தான் கூடணும். ஏன்னா ஆதி திருச்சபை வீட்டில தான் கூடுது. வீட்டில தான் கூட வேண்டும்னு சட்டம் இருக்குதா? அதுதான் இங்க கேள்வி. சும்மா இஷ்டத்துக்கு பைபிள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இதனாலதான் தேவையில்லாத பிரிவினைகளும் பிரச்சனைகளும் கிறிஸ்தவத்தில் ஏற்படுது. எங்கேயாவது பைபிள்ல சபையாகப்பட்டது வீட்டிலே தான் கூடி வர வேண்டும் இருக்குதா? இல்ல. ஐயா நீ வீட்டுல கூடி வந்தா கூடி வா, தப்பு இல்லைங்கிறனா. அதே சமயத்துல ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்கு, அவங்க பில்டிங்கா வாங்கி அந்த பில்டிங்ல கூடி வர்றாங்களா, கூடி வரட்டும். ஒருத்தவங்க வாடகைக்கு எடுத்து அங்க கூடி வர்றாங்களா, பில்டிங்ல கூடி வரட்டும். இதுல என்ன தப்பு இருக்குது? அதை நீ தப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரு? பைபிள் எங்கேயாவது அங்க அது தப்புன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இப்ப யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பைபிள் அப்படி இருக்காது, ஆனா அவன் பேசும்போது அதான் நியாயம் மாதிரியே நமக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா, பைபிள்ல அன்னைக்கு வந்து இப்படித்தான் கூடி வந்தாங்க. அப்ப கட்டளை இல்லாத சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? நான் இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி கட்டிடத்துல சபையா கூடி வர்றத தப்புன்னு காமிக்கிறாங்க பாத்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு கள்ள உபதேசம் அவங்க செய்யறது. கட்டிடத்திலையும் கூடி வரலாம், வீட்டிலையும் கூடி வரலாம், எங்கேயாவது பொட்டல் காட்டிலையும் கூடி வரலாம், எங்க வேணாலும் கூடலாம். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஒரு பொது இடத்துல கூட கூடி வந்துடலாம். அதுக்கு அன்னைக்கு அனுமதி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி அனுமதி வர முடியுமா? திடீர்னு போய் நம்ம ஊரு ஆலமரத்தடியில நம்ம சபையா கூட முடியுமா? அடிச்சு விரட்டிடுவாங்க. இது ஏன் இடம் ஓடுறா, அப்படி இங்க இருந்து ஆராதனை பண்ற அப்படின்வாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ம உட்பட்டு தான் சில விஷயங்களை செயல்படணும். பைபிள்ல இருக்கிற மாதிரியே அப்படிங்கிறது எது இருக்கிற மாதிரியே அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சொல்ல வர விஷயங்கள் சரியா புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்துருக்கும், ஒரு சரியான புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்ணியமான முறையில நீங்க வசனங்களை கூட சுட்டி காட்டி நீங்க கீழே கமெண்ட்ல பதிவிடலாம். தாராளமா அதற்குரிய விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ரெண்டையும் கலந்து அதை வந்து சரியானு நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றத அப்படியே தான் நீங்க நம்பி ஆகணும் அப்படின்னு இல்லை. எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்க. பவுலடிகள் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. சோதிக்காம பொத்தாம் பொதுவா எவனோ ஒருத்தவன் சொல்றான்ட்டு நீங்க வந்து உங்க வாழ்க்கையை என்ன செஞ்ச கூடாதுன்னா அப்படி உள்ள கொண்டு போயிடக்கூடாது. சோதித்து பாரு. சோதித்து பார்ப்பதற்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பேர் உதவியாக இருந்திருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. திரையில என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். ஃபோன் பண்ணி கூட தாராளமா நம்ம ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ சரியான முறையில பேசுகிறவங்க எல்லாருக்கும் யாரு வேணாலும் வந்து எனக்கு என்ன செய்யலாம், நேரடியாகவே தொடர்பு கொண்டு என்னோடு பேசலாம். எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஓப்பனா தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.